வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் தான் குண்டூர் காரம். இந்த படத்தை இப்போ தமிழில் கூட டப் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இந்த படம் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா, ரம்யா கிருஷ்ணன், பிரகாஷ் ராஜ், வெண்ணலா கிஷோர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. திரிவிக்ரம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும்போது தன்னுடைய அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போய் வேற ஒரு கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய அப்பாவோடைய கட்டுப்பாட்டுல வந்து ஹீரோவோட அம்மா வந்து இருக்காங்க. ஸோ எதுக்காக நம்ம ஹீரோவோட அம்மா வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி வந்து என்னென்ன, ஹீரோ வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா தன்னுடைய அம்மாவுடைய பாசத்துக்கு ரொம்பவே ஏங்குறாரு. தன்னுடைய அம்மா வந்து தான் கூட சேர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலே இருக்காரு. ஸோ இந்த சில பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சதா இல்லையா, இதை சுத்தி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, இதெல்லாமே தான் இந்த குண்டூர் காரம் படத்துடைய மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகேஷ் பாபுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கேஷுவலா அவருடைய ரோலை வந்து பிளே பண்ணியிருக்காரு. எதுக்கும் பெருசா அழட்டிக்காம அந்த ஒரு கேரக்டரை வந்து ஒரு பாய் நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் மாதிரி நீட்டாவே பண்ணியிருந்தாரு. ஒரு சில படங்கள்ல அவரோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் சட்டிலாவே இருக்கும், பெரிய அளவுல வந்து ரியாக்ஷன் கொடுக்காத மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வேலை பார்த்திருக்காரு. தன்னைத்தானே வந்து கலாச்சிக்கிறது, அதுக்கப்புறம் மற்றவங்க கலாச்சாரம் அதுக்கு வந்து பெருசா ரியாக்ட் பண்ணாம கேஷுவலா எடுத்துட்டு போறது, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டரா வந்து பிளே பண்ணியிருக்காரு. இவரை தாண்டி ஸ்ரீலீலாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துல செம்மையாகவே இருக்கும். ஆக்டிங்கையும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. வெண்ணிலா கிஷோருடைய காமெடி தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருக்கு. இவங்களை தாண்டி ஜெயராம் சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சாரோடைய அந்த கேரக்டர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து படத்துல பார்க்க சூப்பராகவே இருந்தது. இந்த படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடவே முடியாது. ஒரு காமெடி வில்லன் கேரக்டர் மாதிரி தான் எல்லாருமே வந்து போவாங்க. பட் அது வந்து இந்த படத்துல வந்து பெரிய அளவுல பாதிப்பு இல்லை. மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் வந்து கிளைமேக்ஸ்ல மட்டுமே தான் இருக்கும். இதுக்கு இடையில இந்த படத்துடைய மெயின் கதையை வந்து மேலோட்டமா தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான திரைக்கதை அமைச்ச விதமும் நல்லா இருந்தாலுமே என்னடா இது கதைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில காட்சிகள் வந்து இந்த படத்துல வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த எமோஷனல் காட்சிகள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இந்த படத்துல வந்து அமைஞ்சிருந்தாலும் இந்த ஒரு சீன் நடக்க காரணமா இருக்கக்கூடிய முக்கியமான மற்ற சில காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலோட்டமாக எழுதப்பட்ட மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இந்த படம் வந்து பார்க்க இன்னுமே பெட்டராக வந்திருக்கும். படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள், சாங்ஸு, இதெல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதிலெல்லாம் வந்து குறை சொல்லும்படியே இல்லை. ஒரு பக்காவான கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. சில பல குறைகள் மட்டுமே தான் இந்த படத்தில் அங்கங்கே இருக்குது. அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த படத்தை வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே மோசமா பண்ணியிருக்காங்க. ஒரு சாங் கூட கேட்குற மாதிரி இல்லை. தெலுங்கு வந்து புரியல அப்படின்னாலும் தெலுங்குல இந்த படத்தோடைய சாங்ஸ் வந்து கேளுங்க, நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.